அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கடந்த பல நம் நாடு நிகழ்ச்சிகளிலும் பத்திரிகைகள் வந்த செய்திகளை மேற்கோள் காட்டி நாம் பேசியிருந்தோம். ஆனால் அதற்கான ஒரு சரியான நேரம் அல்லது அப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இதுவரை கைச்சாத்திடப்பட்டிருக்கவில்லை, நேற்று வரை. ஆனால் நேற்று அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் தமிழ் மக்கள் பொது சபைக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதேபோன்று தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பாக அல்லது பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் நேற்று நண்பகல் கைச்சாத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் அதேபோன்று பல்வேறு சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இணைந்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொது சபையின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களும் கையொப்பமிட்டனர். இதில் 7 தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் 7 சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், தமிழ் தேசிய கட்சி தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் ஆகிய 7 கட்சிகளின் தலைவர்களும் உடன்படிக்கையில் கைச்சாத்தினர். தமிழ் மக்கள் பொது சபையின் சார்பில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வசந்தராஜா, சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பில் ஜோதிலிங்கம், யாழ் பல்கலைக்கழக அரசறிவியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ராசலிங்கம் விக்னேஸ்வரன், அரசியல் விமர்சகர் ஜதீந்திரா, அதேபோன்று அரசியல் விமர்சகர் நிலாந்தன் ஆகியோரும் கைச்சாத்திட்டனர். இந்நிகழ்வில் அரசியல் கட்சிகளும் பிரதிநிதிகளும் அதேபோன்று தலைவர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக அவர்களது இந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்காவின் அரச தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல், தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல், நிதி தொடர்பான விடயங்கள் பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்கும் அதிகாரங்களை கொண்டிருக்கும். இப்படி இருக்கிற நேரம் இதில் இந்த ஸ்ரீலங்காவின் அரச தலைவரை நிராகரித்தல், தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் ஒரு தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க போகிறாங்க. மென்மேலும் இந்த தமிழர்கள் தொடர்பாக, தமிழ் தேசியம் தொடர்பாக அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்பாக தெற்கில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை மென்மேலும் எதிரான ஒரு அபிப்பிராயங்களாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், இந்த தேர்தலிலே ஸ்ரீலங்காவின் அரச தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கப் போகின்றார்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த யாரும் இதில் கையொப்பமிடவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி இதற்கு எதிராக இருக்கின்றது. அல்லது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கு அவர்களிடம் எந்த உடன்பாடும் இல்லை. குறிப்பாக MS சுமந்திரன், ஸ்ரீதரன்,
சாணக்கியன் யாருமே நேற்று இதில் கலந்து கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனவே அவர்கள் இதில் கையொப்பமிட மாட்டார்கள். காரணம், அவர்களது கட்சி அந்த நிலைப்பாடில் இல்லை. அதாவது ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாகவோ அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அவர்கள் சேரவில்லை. அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த கூட்டணியிலோ அல்லது இந்த கட்டமைப்பிலோ இல்லை என்பது இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி கழனி வேலி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான நுவரெலிய பீட்ரூ தோட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்குள் நுழைந்து அராஜகமான போக்கில் பேசினார், அச்சுறுத்தும் தொனியில் பேசினார் போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் செய்தியை நீங்களே பாருங்கள். அமைச்சர் ஜீவனை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த உத்தரவு. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்து எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நுவரெலிய நீதிமன்ற பதில் நீதிவான் ஜாமினி அம்பகாவத்த நேற்று திங்கட்கிழமை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாகத்திற்குட்பட்ட பீட்ரூ தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேற்படி தோட்ட கம்பெனியால் தொடரப்பட்ட வழக்கு நுவரெலிய நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி பாலித்த சுபசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான நுவரெலிய பீட்ரூ தோட்டத்திற்குள்ளும் அதே போன்று அங்குள்ள தொழிற்சாலைக்குள்ளும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் அத்துமீறி பிரவேசித்தமை, அங்கு குழப்ப நிலைமைகளை உருவாக்கியமை உட்பட பல சம்பவங்கள் தொடர்பாக நுவரெலிய போலீஸ் நிலையத்தில் கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நுவரெலிய போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணையின் பின்பு இந்த அறிக்கை நுவரெலிய மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை அவதானித்த பதில் நீதவான் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட சந்தேக நபர்களை கைது செய்து 26/8 பாருங்கள், இங்கே இருக்கின்றது எதிர்வரும் 26ஆம் தேதி என்று முன்பக்கத்திலும் உள்ளே இந்த செய்தி தொடரும் போது அங்கே 26/8/2024 என்று இருக்கின்றது. சரியாக எப்போதையா? இதன் போது கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகொடவும் மற்றும் சட்டத்தரணி சுரேஷ் கயான் ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சர் தொண்டமான் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களை நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜராகுமாறு நுவரெலிய போலீசாரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் குறித்த குழுவினர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. இல்லை, சிரிப்பதற்கு மன்னிக்கவும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, குடும்ப வழக்காக இருக்கட்டும், சிவில் வழக்காக இருக்கட்டும், வீடு சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுடைய காணியை பிடித்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அழைப்பாணை வந்தால் பதறி அடித்து கொண்டு நாங்கள் ஓடுவோம். நாளை காலை 8 மணிக்கு நீங்கள் பொரல போலீஸில் இருக்க வேண்டுமென்றால் உடனே அடித்து பிடித்து 7:30 பொரல போலீஸில் நிற்போம். நீங்கள் நாளை காலை 10 மணிக்கு அட்டன் போலீஸுக்கு வர வேண்டுமென்றால் 9:20 அட்டன் போலீஸில் போய் நிற்போம். 9 மணிக்கு. அது போலீஸுக்கே அப்படி என்றால் நீதிமன்ற அழைப்பாணை நாங்கள் எல்லாம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு முன்னாடி போய் நீதிமன்றத்தில் கை கட்டி நிற்போம். ஆனால் நீதிமன்ற அழைப்பாணை நீதிமன்றில் ஆஜராகவில்லையாம் ஜீவன் தொண்டமானும் அதே போன்று குழுவினர். சரி, இப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறை தொடர்பான ஒரு படம் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அதிபர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட சிவில் அமைப்பினர் கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முன்பாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட படம் வெளியாகி இருக்கின்றது. பங்களாதேஷிலே தற்போது மிக மோசமான வன்முறை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வன்முறை மாணவர்களால், அதாவது பல்கலைக்கழக மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டு இதிலே ஏனைய மாணவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுவரை 150க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே அதிகமான மாணவர்கள் அடங்குகின்றார்கள். இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம்
பங்களாதேஷ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. 93% இட ஒதுக்கீடுகள், அரச தொழிலுக்கான இட ஒதுக்கீடுகள் திறமை உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. அதே போன்று 7% ஏற்கனவே இந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டவர்களுக்கும், அதே போன்று 93% தொழில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட போதிலும் தொழில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் பங்களாதேஷ் அரசாங்கத்தினால் உருவாக்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனாவை உடனடியாக பதவியிலிருந்து விலகுமாறு இந்த மாணவர்கள் கேட்கிறார்கள். அவர்களது போராட்டத்தின் இலக்கு அதுதான், ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று. ஞாபகம் வருகிறது எங்களுக்கு 2022 கோட்டா கோ கம. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி. சகலருக்கும் சாதகமான தினத்தில் வாக்கெடுப்பு. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முழுமையாக செயல்படுத்தப்படும். அனைவருக்கும் சாதகமான தினத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. தேர்தலுக்கான சகலருக்கும் சாதகமான தினத்திலே இந்த தேர்தலுக்கான வாக்கெடுப்புக்கான தினம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எது எப்படியோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் திகதியை அறிவிக்கப் போவதாக தெரிவிக்கின்றார்கள். காரணம், தற்போது வழக்குகள், புதிய சட்ட திருத்தங்கள், அதே போன்று பாராளுமன்றத்திற்கு இந்த திருத்தம் வரப்போகின்றது, இப்படி பல செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படியாவது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திகதியை அறிவித்தால் கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எப்படியோ தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி நேற்றும் கூறினார். ஆனால் நம்பலாமா வேண்டாமா என்று இருக்கிறது. எது எப்படியோ நேற்று நீதி, அரசியலமைப்பு விவகாரங்கள், சிறைச்சாலைகள் தொடர்பான அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்கின்றார், 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் திருத்தம் செய்யும் போது நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு நாங்கள் செல்லவில்லை. அதே போன்று இந்த 22வது திருத்தத்தையும் நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் கூட பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த 22வது திருத்தம் ஒருபோதும் தேர்தலை பாதிக்காது என்று சொல்கிறார். 22ஆம் திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதால் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் தேர்தலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்களுக்கு என யாராவது வாதிட்டால் பாராளுமன்ற பதவிக்காலமும் 6 வருடங்களாகவே தொடர்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே அதேபோன்று பாராளுமன்ற பதவிக்காலமும் 6 வருடங்களாகவே அமையும். இருந்தபோதும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்தல்களும் இடம்பெற்றுள்ளதால் இது தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிக்கிறார். குறிப்பாக இந்த சட்டம் 22வது திருத்தம் தற்போது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானியில் பிரசுரமாகி 7 நாட்களுக்கு பின்னரே அதை பாராளுமன்றில் சமர்ப்பிக்க முடியும். பாராளுமன்றத்திற்கு அதனை சமர்ப்பித்து 14 நாட்களுக்குள் யாராவது குறித்த சட்டமூலம் தொடர்பில் சந்தேகம் எழுந்தால் அவர்கள் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். உயர்நீதிமன்றம் 14 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய 3 வாரங்களில் குறித்த மனு தொடர்பில் தனது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கும். எதெப்படியோ 19ஆம் திருத்தம் முன்வைக்கப்பட்ட போதும் ஜனாதிபதியின் மாற்றம் பாராளுமன்றத்தை பதவிக்காலத்தை 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைப்பதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என சிலர் வாதிட்டனர். என்றாலும் உயர் நீதிமன்றம் இது தொடர்பில் சட்ட வரவுக்குள்ளிருந்து மிகவும் சிறந்த தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தது. அதாவது ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்கள் வரை குறைப்பதால் அந்த நிறுவனங்களுக்கான அதிகார காலம் குறைவடைந்து மக்களுக்கு உரிமை மேலும் விரிவாக்கப்படுகின்றது என்று சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்று அன்று தீர்ப்பளித்தது. ஆனால் இப்பொழுது தீர்ப்பளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை மறுதினம் கூட உள்ள ஆணைக்குழு
தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்புமனு திகதி குறித்த அறிவிப்பு வார இறுதியில். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உறுதியான அறிவிப்பை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வார இறுதியில் வெளியிட உள்ளது. தேர்தல் குறித்து ஆராய்வதற்கு ஆணைக்குழு நாளை அல்லது நாளை மறுதினம் வியாழக்கிழமை கூட உள்ளது. நிறைவேற்ற அதிகாரமுடைய 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான இறுதி அறிவிப்பை இந்த வாரம் இறுதியில் வெளியிட ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. 1,71,40,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தேர்வுனர் பெயர் பட்டியல் தொடர்பான விவரங்கள் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கூட அந்த பட்டியலை பார்க்கலாம். உங்களது பெயர் இருக்கின்றதா, உங்களது அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிட்டால் உங்களது மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும், நீங்கள் வசிக்கும் மாவட்டத்தை. அதற்கு பிறகு உங்களது பெயர் சரியாக இருக்கின்றதா, உங்களது அடையாள அட்டை இலக்கம், உங்களது விலாசம் அல்லது உங்களது முகவரி, வீட்டு முகவரி, அதே போன்று உங்களது கிராம அலுவலகர் பிரிவு கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். எங்கே உங்களது கிராம அலுவலகர் பிரிவுக்கு. எனவே அந்த கிராம அலுவலகர் பிரிவு சரியாக பொறிக்கப்பட்டிருந்தால்தான் உங்களது தேர்தல் வாக்களிப்பு அட்டை வரும்போது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். சரி, அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இருணிகா பிரேமச்சந்திர அண்மையில் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இருணிகா பிரேமச்சந்திர பிணையில் விடுதலை. இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று பலவந்தமாக தடுத்து வைத்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்திருந்தது. இருணிகாவின் பிணை விண்ணப்பம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரை 50,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுவித்தார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தெமட்டகொட பகுதியில் 2015ஆம் ஆண்டு ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று பலாத்காரமாக தடுத்து வைத்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 33 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு இது என்னடா 33 வருடம் என்று இருக்கிறது. அதாவது அவருக்கு 3 ஆண்டுகள் தான் இங்கே கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பிரசுரமாகி இருக்கின்றது, அச்சிடப்பட்டிருக்கின்றது 33 வருட கடூழிய சிறை தண்டனை என்று. அதாவது 3 அதிகமாக வந்து விட்டது. இது எப்படியோ சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார், வெளிநாடு போக முடியாது. இந்த இருணிகா பிரேமச்சந்திர மிக முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். சமகி ஜன பலவேகி ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் அணியின் தலைவியாக இருக்கிறார். காந்தா வனிதா பலமண்டலே சபாபதி, அதாவது வனிதா பலமண்டலே என்றால் மகளிர் அணி தலைவியாக இருக்கின்றார். எனவே தேர்தல் காலப்பகுதிக்கு இவர் இன்றியமையாத ஒருவராக இருப்பார். காரணம், மிக வீர வசனங்களை மேடைகளில் பேசக்கூடியவர். ஆகவே இவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. இவர் பேச ஆரம்பித்தாலே அனல் பறக்கும், பொறி தெரிக்கும் என்று சொல்வார். அப்படிப்பட்டவர் விடுதலையாகி இருக்கின்றார். இது அந்த கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சிக்கு சாதகமான ஒரு விடுதலையாக அமைகிறது. நான் நீதிமன்ற தீர்ப்பை சொல்லவில்லை, இவரது விடுதலை மூலமாக கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு சாதகமாக அமையும் என்று தான் சொல்கின்றேன். சரி, இப்படி இருக்கும்போது ஜோ பைடன் களமிறங்கி இருந்திருந்தார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு. அதே போன்று அவர் யாருடன் போட்டியிட போகின்றார் என்றால் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடன் போட்டியிட போகின்றார். ஆனால் அவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. ஜோ பைடனுக்கு 2வது முறையாக கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அவரது வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், ஐயா நீங்கள் வீட்டில் இருக்கிறது தானே ஐயா சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் தேர்தலிலிருந்து ஒதுங்கினாலும் பரவாயில்லை என்று சொல்ல அவர் தேர்தலிலிருந்து ஒதுங்கிவிட்டார். போட்டியிலிருந்து ஒதுங்கினார் பைடன். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரிப்பு.
அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்வதாக அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ள நிலையில் உபஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நியமனம் பெறுவதற்கு ஆதரவளிக்கும் கட்சி பிரதிநிதிகளின் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 81 வயதான ஜோ பைடன் கட்சி, அதாவது ஜோ பைடன் அவர் சுகயினம் காரணமாக உடம்பு முடியவில்லை. இது ஆரம்பத்திலே சொன்னார்கள், ஐயா நீங்கள் வயதாகிட்டு 81 வயதாகிட்டு நீங்கள் களத்தில் இருக்காங்க. நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. இதிலே SM மரிக்கார், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்பபண்டார், அதே போன்று அங்கே முஜிபுர் ரஹ்மானும் இருந்தார். இவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஒதுங்கியது போன்று ரணில் விக்ரமசிங்கவும் ஒதுங்கிக் கொள்வார் என்று. ஒரே ஒரு கேள்வி, ஜோ பைடனும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்றா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எதெப்படியோ அது ஒன்றா இல்லையா என்பதை ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நம் நாடு தொடர்கிறது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தனது ஓய்வை அறிவித்து விடுவார் அல்லது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்தார்கள். இது எப்படி ஆஸ்வாசும 2ஆம் கட்டத்தின் 4,55,697 விண்ணப்பங்கள், தேசிய அடையாள அட்டை, வங்கி கணக்குகள் இன்றி 2 லட்சம் பயனாளிகள் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 2ஆம் கட்டத்தில் 4,55,697 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றை மீளாய்வு செய்யும் பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜயந்த விஜயரட்ன தெரிவித்தார். இப்படி ஜயந்த விஜயரட்ன அவ்வாறு தெரிவிக்கும் போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு சென்றிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசை ஸ்தாபிக்கும் நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்துவிட்டனர். அனுரகுமார் திசாநாயக்க ஜப்பானில் தெரிவிப்பு. நாம் திருடர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றவும் அவர்களை கட்டுப்படுத்தவும் அதிகாரத்தை கோரினோம். ஆனால் கடந்த பல தசாப்தங்களாக மக்கள் எமது கோரிக்கைகளை புறக்கணித்தனர். ஆனால் இன்று வடக்கு கிழக்கு தெற்கு பேதமின்றி அனைத்து இன மக்களும் திசை காட்டியின் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது இந்த ஜப்பான், இதற்கு முதல் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார், சுவிட்சர்லாந்து சென்றிருந்தார். இங்கெல்லாம் ஏன் போகிறாங்கள் என்றால் பணம் சேகரிக்கத்தான் போகிறாங்கள் என்று தேசிய மக்கள் சக்தி மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் ஏனைய தரப்பினர். எப்படியோ ஜப்பான் வெளிவிவகார அமைச்சரை அனுரகுமார் திசாநாயக்க சந்திக்கிறார். ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலே நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. இன்றளவில் இலங்கையில் நிலவுகின்ற பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்தும் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகாலமாக நிலவி வரும் நட்புறவு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டன. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜப்பானுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்படி ஒரு கேள்வியும் கேட்கப்படுகின்றது. அனுரகுமார் திசாநாயக்க ஒரு அமைச்சரும் அல்ல. அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு கட்சியின் தலைவரும். அப்படிப்பட்ட ஒருவரை இன்னும் ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அந்த கேள்விக்கான பதிலையும் கடந்த காலங்களில் சிலர் கூறினார்கள், இது அரசாங்கம்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றது அல்லது அனுரகுமார திசாநாயக்கவை இது போன்ற வெளிநாட்டு விஜயங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்வதாக அண்மையிலே சில எதிர்க்கட்சிகளால் கூறப்பட்டது. அது எந்தளவு உண்மை என்று தெரியாது. இதெல்லாம் நாங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்த செய்திகளை தான் அவ்வாறு
தெரிவிக்கின்றோம். மறுசீரமைப்புகளால் கடன் மீள் செலுத்துதலில் முன்னேற்றம். நிதி அமைச்சு அறிவிப்பு. 2024 ஆண்டு முதல் 6 மாத காலப்பகுதியில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணைமுறிகள் ஊடாக பெற்றுக்கொண்ட கடன் பெறுமதியை விடவும் 129 பில்லியன் ரூபாய் கடன் மீள செலுத்தப்பட்டுள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 2024 ஆண்டு முதல் 6 மாத காலப்பகுதியில் பிணைமுறிகள் மற்றும் பிணைமுறி உண்டியல்கள் ஊடாக பெற்றுக்கொண்ட மொத்த கடன் 4852 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் அக்காலப்பகுதியில் 4981 பில்லியன் ரூபாய் கடன் மீள செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த 13 தொடர்பாகவும் 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாகவும் பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு வரும் நிலையில் இந்த 13ஐ அமுல்படுத்துவதால் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது என்று பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவிக்கிறார். 13ஐ அமுல்படுத்துவது சுயாதீனத்தை பாதிக்காது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதாக 3 பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பிடுவது வரவேற்கத்தக்கது. நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார், வரவேற்றிருக்கின்றார். அதே நேரத்தில் இது சுயாதீனத்தை பாதிக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது எமது ஆட்சியில் மலையக மக்களை தேசிய நீரோட்டத்துடன் ஒன்றிணைக்க முயற்சிப்போம் என்று விஜித ஹேரத் தெரிவிக்கிறார். அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்திலே வந்திருக்கின்றது. எமது ஆட்சியில் மலையக மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்படுவார்கள். விஜித ஹேரத் எம்பி தெரிவிப்பு. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சம்பளமாக 2250 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். எமது ஆட்சியில் மலையக மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஏரத் தெரிவித்தார். 1700 ரூபாயை தரமாட்டேன் என்று சொல்றாங்க, நீங்க எப்படியா 2250 ரூபாய் பெற்றுக் கொடுக்க போறீங்க என்று யாராவது கேள்வி கேட்டால் அதற்கும் அவர்களிடம் பதில் இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவது தொடர்பான சட்டம் மூலமே பாராளுமன்றத்திற்கு அவசரமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதனை செய்யாமல் 22வது திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி முற்படுகின்றார் என்றும் விஜித ஹேரத் தெரிவிக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். தமிழரது மற்றும் ஒரு ஆயுதமே சிவில் சமூகத்தின் ஒன்றிணைவு 13வது திருத்தம் செல்லுபடியற்றது என்கிறார் சிவி. தமிழ் மக்களின் மற்றும் ஒரு ஆயுதம்தான் அரசியல் சிவில் சமூகத்தின் ஒன்றிணைவாகும் என தெரிவித்த தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன், அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தால் தமிழ் மக்களின் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்க முடியாது என்பதால் அது செல்லுபடியற்றதாக காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். செல்லுபடியற்றதாக அதை கருதுகின்றார். அது அவசியமற்ற ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதாவது அதனால் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவி சாமரி அத்தபத்து அண்மையில் தெரிவித்தார், இந்த தற்போது நடைபெற்று வரும் ஆசிய பெண்களுக்கான உலக கிண்ண போட்டி நடைபெற்று வருகின்றது. இது தம்புள்ளையில் நடைபெற்று வருகின்றது. இதை இலவசமாக பார்க்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சாமரி அத்தபத்து கூறுகிறார், இலங்கை ரசிகர்கள் ஒரு ஆண்களுக்கான போட்டியை காணும் அளவுக்கு அதிகமாக இப்பொழுது வருகின்றார்கள் எங்களது போட்டிகளை பார்ப்பதற்கு. காரணம், எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். உண்மைதான், ஆண் கிரிக்கெட் வீரர்கள் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது. மலேசியாவை வென்றது இலங்கை. ரங்கிரி தம்புள்ள சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற பி குழுவுக்கான மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் மலேசியாவை எதிர்த்தாடிய இலங்கை 142 ஓட்டங்களினால் மிக இலகுவாக வெற்றி பெற்றது. குறிப்பாக இந்த வெற்றியிலே அணி தலைவி சமரி அத்தபத்து மிக திறமையாக துடுப்படுத்தாடி 69 பந்துகளில் 14 பவுண்டரிகள் 7 சிக்ஸர்கள் அடங்கலாக ஆட்டம் இழக்காமல் 119 ஓட்டங்களை குவித்தார். மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் குவிக்கப்பட்ட முதலாவது சதமும் இதுவாகும். வாழ்த்துக்கள் சமரி அத்தபத்து. சமரி அத்தபத்துக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அரசாங்க பாடசாலைகளில் ஆசிரியர்களாக கடமை புரிந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு
நிரந்தர நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது. அரசாங்க பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணிபுரியும் 25,000 பேரை ஆசிரியர் சேவையில் உள்ளீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தாக்கல் செய்த வழக்கில் சட்டமா அதிபர் நீதிமன்றில் தெரிவிப்பு. கல்வி அமைச்சரினால் விரைவில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிப்பு. அரசாங்க பாடசாலைகளில் தற்போது ஆசிரியர்களாக பணிபுரியும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை நேர்முக பரீட்சைக்கு உட்படுத்தி தகமைகளை பூர்த்தி செய்யும் அனைவரையும் ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். ஹிருணிகா பிரேமச்சந்திர விடுதலையாகினார் என்று ஒரு செய்தியை வீரகேசரியில் பார்த்தோம். தினகரனிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. ஆனால் நேற்று ஹிருணிகாவுடன் சேர்ந்து நேற்று கலபொடாத்தே ஞானசார் தேரர் நேற்றைய தினம் விடுதலையாகினார். ஆனால் மிக முக்கிய ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் ஜேவிபியினரே. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் ஜேவிபியினரே. ஞானசார தேரர் பகிரங்க குற்றச்சாட்டு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் முக்கிய சூத்திரதாரிகள் ஜேவிபியினரே என கலகுடஹத்தே ஞானசார தேரர் தெரிவித்தார். சிறையிலிருந்து நேற்று விடுதலையான ஞானசார தேரரை ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். குண்டு தாக்குதலை நடத்திய அடிப்படைவாத கும்பல் ஜேவிபியினரிடம் தான் ஒளிந்து கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அந்த செய்தி தொடர்கின்றது. முஸ்லிம் அடிப்படைவாத கும்பல் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியினரிடமே ஒளிந்து கொண்டது. இவ்வாறு இருக்கையில் ஜப்பானுக்கு சென்றுள்ள அனுர்குமார் திசாநாயக் அங்கு ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது தாம் ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆராய்வதாக தெரிவித்திருந்தார். இச்செய்தியை 2 தினங்களுக்கு முன் நான் அவதானித்தேன். இவர்களுக்குத்தான் அந்த ஆரம்பமும் முடிவும் தெரியும். ஏனென்றால் அவர்களிடம் ஈஸ்டர் குண்டுதாரிகளுக்கான அடிப்படைவாதிகள் ஒளிந்திருந்தனர் என்றும் ஞானசார தேரர் தெரிவித்தார். திசமாராம பகுதியில் இந்த கிழமைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லை என்றால் 10 நாட்களுக்கு ஒரு தடவை, அப்படி இல்லை என்றால் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை தான் டேப் தண்ணீர், குழாய் நீர் வருமாம். ஆகவே இதை தாங்கிக் கொள்ள முடியாது. வெப்பமான காலப்பகுதி, வெப்பமான பகுதிகள். உடனடியாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தாய் 2 பிள்ளைகளும் அந்த கற்களை உடைத்து, கருங்கற்களை உடைத்த பிறகு அந்த குழிகளை அப்படியே விட்டு சென்று வருவார்கள். அந்த குழிகளிலே நீர் நிரம்பி இருக்கும். அதிலே குளிக்க சென்றிருக்கின்றார்கள். 33 வயதான தாய், 14 வயதான மூத்த மகள், 7 வயதான 2வது மகள். என்ன நடந்திருக்கின்றது? லங்காதீப பத்திரிகை. அம்மாய் துவல தென்னாய் கல்வலட்ட பிலி குளிக்க சென்றிருக்கின்றார்கள். இந்த 2 பெண் பிள்ளைகளும் தாயும். தந்தை தேடி இருக்கின்றார், வீட்டிலே காணவில்லை. வந்து பார்த்த போது இவர்களது செருப்பு மட்டும் இருந்திருக்கின்றது இந்த ஓரத்திலே, கரையிலே. ஆனால் அவர்களை காணவில்லை. முதலில் தாயின் சடலத்தை எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 2 பெண் பிள்ளைகள் சடலங்களை எடுத்திருக்கின்றார்கள். கேட்டது அவர்களின் தந்தையிடம் கேட்பதற்கு அவர் கூறும் பதில், எங்களுக்கு குழாய் மூலமான நீர் வருவதில்லை, நாங்கள் என்ன செய்வது? குளிக்காமல் இருப்பதா? ஒரு கிழமைக்கு அதிகமான நாட்கள் குளிக்காத காரணத்தினால் இவர்கள் குளிக்க சென்றார்கள். எந்த நிலைமை ஏற்பட்டது? பெரிய டிஜிட்டலை பற்றி பேசுகின்றோம், இலங்கை பொருளாதாரத்திலே உயர்த்த வேண்டும் என்று பேசுகின்றோம். சில ஊர்களுக்கு நீர் இல்லை. ஊர்களுக்கு நீர் மட்டுமா இல்லை, சாப்பிடுவதற்கு மரக்கறி வாங்குவதற்கு பணம் இல்லை. அவ்வளவு விலை மரக்கறி. பாருங்கள், இன்றைய அத பத்திரிகை வெளியாக இருக்கின்றது. ஒரு கறி கூட வைக்க முடியாத அந்த அளவு மரக்கறி விலைகள். போஞ்சி 800 ரூபாய், இலவலும் மில யலித் இயலட்ட. கறி மிளகாய் 900 ரூபாய், பச்சை மிளகாய் 1 கிலோ 1000 ரூபாய், 100 வாங்கினால் 100 ரூபாய். இஞ்சி 3600 ரூபாய் 1 கிலோ, கோவா 500 ரூபாய், பீட்ரூட் 600 ரூபாய், கேரட் 480 ரூபாய். அப்படி விலைகள். ஒரு கறி நீங்கள் வைக்க முடியுமா? ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 250 கிராம் வேணும். 250 கிராம் எந்த மரக்கறியை நீங்கள் எடுத்தாலும் 200 ரூபாய்க்கு அதிகமாக வருகின்றது. அங்கே 480 ரூபாய்க்கு கேரட் மட்டும்தான் இருக்கின்றது. அப்படி எடுத்தாலும் 250 கேரட் எடுத்தீங்கன்னா 120 ரூபாய். பச்சை மிளகாய் 100 எடுத்தீங்கன்னா 100 ரூபாய். இஞ்சியும் வேணும். இஞ்சி எடுத்தீங்கன்னா 3600 ரூபாய் கிலோ, 360 ரூபாய் 100 கிராம். கட்டுப்படுத்த வேண்டியது இந்த மரக்கறி விலைகளே ஐயா. அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னத்தை எல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க. மரக்கறி விலைகளை கட்டுப்படுத்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்கிறது. அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஏசி வீடுகளிலும் கண்ணாடி மாளிகையில் இருப்பவர்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும்.
சரி, எதை எப்படியோ இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.